என்னன்னா வேலை மட்டும் தனியாக வச்சு நிறைய பேர் வந்து பூஜை செய்துட்டு இருக்காங்க. வேலை மட்டும் தனியாக வச்சு பூஜை செய்யக்கூடாது. வேல் இல்லாமல் முருகர் இல்லை, முருகர் இல்லாமல் வேல் இல்லை. அந்த வேலை வந்து நம்ம ஆதிசக்தி வந்து முருகருக்கு வந்து ஞான வேலாக கொடுத்தாரு, வெற்றி வேலாக கொடுத்தாங்க. அப்போ அந்த வேல் வந்து முருகரோடு இருக்கும்போது தான் அதுக்கு வந்து சக்தி வந்து அதிகம். வேலும் முருகரும் வைத்து தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும் ஒன்றா. அதுமாரி வேல் பூஜை அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து ஐயோ பால் ஊற்றி அப்புறம் வந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் அப்படி சன்ன அபிஷேகம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப நான் எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிறது என்ன தெரியுமா, எளிதாக நீங்கள் இறைவனை வழிபடுறது தான் ரொம்ப சீக்கிரமாக வந்து இறைவனை வந்து சென்று சேரும். விபூதி அபிஷேகம் செய்தாலுமே நமக்கு போதுமானது. நம்ம பால் கூட போடணும்னு இல்லை, தண்ணி ஊற்றி விபூதியை போட்டு சந்தனம் போட்டு தண்ணி ஊற்றி அழகாக ஒரு பொட்டை வைத்து நீங்கள் வந்து முருகருக்கும் வேலுக்கும் பூஜை செய்தாலுமே அது வந்து ஒரு மிகப்பெரிய பலனை வந்து உங்களுக்கு தேடித்தரும். Download ShareChat.